ஆதியாகமம் அதிகாரம் 7. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். வசனம் 2. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வளவு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், 3 ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் போடுமாக எவ்வளவு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். வசனம் 4. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேலே மழையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தும் பூமியின் மேலே இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். வசனம் 5. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாம் செய்தான். வசனம் 6. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டாகும்போது நோவா 600 வயதாயிருந்தான். வசனம் 7. ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். வசனம் 8. நோவாவுக்கும் கட்டளை இட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் அசுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியிலுள்ள ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்கு உட்பட்டன. வசனம் 10. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 தேதியாகிய அந்த நாளில் மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதுகுளம் திறவுண்டன. 40 நாள் அளவு இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. வசனம் 13. அன்றைய தினம் நோவாவும் நோவாவின் குமாரராகிய சோம், காம், யோபோத் அவர்களுடன் கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 14. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகல ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. வசனம் 15. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாமிசம் ஜந்துக்களும் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. 16. நோவா தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாமிச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். 17. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போதோ ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணினற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. வசனம் 18. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று, பேழையானதோ ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டே இருந்தது. வசனம் 19. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதனால் வானத்தின் கீழே எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. வசனம் 20. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழு உயரத்திற்கும் ஜலம் பெருகிற்று. வசனம் 21. அப்பொழுது மாமிச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லாம் நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவரும் மாண்டன. வசனம் 22. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றையும் நாசியிலே சுவாசமுள்ள எல்லாம் மாண்டு போயின.
வசனம் 23 மனுஷர் முதல் மிருகங்கள் யாவரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்தன. அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. வசனம் 24 ஜலம் பூமியின் மேல் 150 நாள் அளவு மிகவும் பிரவகித்து கொண்டிருந்தது.